வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில ஆடு அண்ணாமலையோட வெட்டி ஸ்டோரி பார்க்க போறோங்க. நேத்து வைரலான வீடியோவை பத்தி பேச போறோங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப நாளா ஆளை காணுங்க. அண்ணாமலை அட்ரஸே இல்லாம தெரிஞ்சாரு. அவரை என்னமோ ஆளுநராக போறேன் அமைச்சராக போறேன்னு பேசிட்டு இருந்தாங்க. ஒன்னும் நடக்கல. தமிழ்நாட்டுல அத்தனை பதவி போட்டாங்க, அதுல ஒரு பதவி போடல. தேசிய அளவுல ஒரு பதவியில போடல. அண்ணனை தூக்கி அப்படியே ஓரம் கட்டிட்டு வச்சுட்டாங்க. எங்க பார்த்தாலும் வாரூம், அண்ணாமலையோட வாரூம் கதறல் காது கிளிக்கும். எங்க அண்ணன் தாண்டா தமிழ்நாட்டுல பாஜகவே நட்டு வச்சாரு, தண்ணி ஊத்துனாரு, வளர்த்தாரு, காய் பறிச்சாருன்னு சொல்லிட்டுறீங்க. ஆனா பாவம் அண்ணாமலைக்கு நம்ம ஏற்கனவே எச்சரிச்சோம். பாஜகவுக்கு ஒண்ணு தேவைன்னா உங்களை எல்லாம் தூக்கி அப்படி கடாசிட்டு போகும் அண்ணாமலை, கவனமா இருங்க, ரொம்ப ஆடாதீங்க அப்படின்னு சொன்னா அது நடந்து போச்சு. நேத்து வைரலான வீடியோ அண்ணன் சாணி எழுந்த வீடியோ, மாடு மேய்ச்ச வீடியோ தாங்க. நீங்க என்னடா எனக்கு வேலை கொடுக்கறது, பதவி கொடுக்கறது, நான் என்ன பார்த்துப்பேன்டா அப்படின்னு கெத்து காட்டின வீடியோ, சாணி எழுந்த வீடியோ, வேற லெவல் கெத்து. எனக்கு என்னன்னா பாஜக காரங்களே ஆடியோ வீடியோ கட்சின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் எதை பார்த்தாலும் ஆடியோ வீடியோவை எடுத்து மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது அவங்க வேலை. இங்க பக்கத்துல சீன அதிபர் வந்த போது நம்முடைய பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தார்லங்க, இருக்குங்க, மகாபலிபுரத்துல குப்பையாள்னாரு, குப்பையை கூட்டி குமிச்சுக்கிட்டு இருந்தாரு, குப்பை பொறுக்கிட்டு இருந்தாரு, பாத்தீங்களா? ஆமா, அவர் குப்பை பொறுக்குனா கூட 10 கேமராவோட தான் குப்பை பொறுக்குவாரு நம்ம ஜி. அவர் அப்படி குப்பை பொறுக்குவாரு. இந்த பக்கம் வந்தா நம்ம அண்ணன் நயினார் நாகேந்திரம் பிள்ளைகளை எம்ஜிஆர் காப்பாத்துற மாதிரி போன வெள்ளத்துல, தென் மாவட்ட வெள்ளத்துல பிள்ளைங்களை காப்பாத்தி அப்புறம் பிடிச்சி போட்டு வெளுன்னு வெளிச்சு, ஏன்டா 6 மாசம் குழந்தைய தூக்கிட்டு வந்து நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பெருசுகளை கூட்டு வந்து நடிங்க அப்படியே அடிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே நம்ம அண்ணாமலை பொம்பளை பிள்ளைங்க மேல கை வச்சா கைய வெட்டிடுவேன் மட்டும் சொல்ல, சாட்டையால தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டாரு. அந்த வலி அவர் உணர்ந்தார். இப்படி சில பல ஆடியோ வீடியோக்கள் சிக்கி சீரல் எதோ பார்த்துட்டு தான் இருக்கோம். அதுல நேத்து பார்த்த வீடியோ வேற லெவல் வீடியோ. அதுல அப்படி என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? ஏங்க, ஆடு மாடு மேய்க்க போனா நீங்க என்ன ட்ரெஸ் போட்டு போவீங்க? அழுக்கா இருக்கிற ஒரு சாதாரண மண்ணு பட்டாலும் தெரியாத ஒரு கலர்ல ட்ரெஸ் போட்டுவோம் இல்லையா? சரி, சாணி எழுந்தீங்கன்னா என்ன ட்ரெஸ் போடுவீங்க? சாணி ஒட்டினாலும் தெரியாத ஒரு கலர்ல ஒரு சாதாரண அழுக்கு ட்ரெஸ் போட்டு போய் தான் சாணி எழுவோம் இல்லையா? ஆனா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வேற லெவலுங்க. வெள்ளை சட்டை, உஜாலால முக்கி போட்ட சட்டை, வெள்ளை சட்டை பேண்ட், நம்ம அண்ணன் விஜய் போட்டிருப்பார்ல அந்த கலர்ல ஒரு பேண்ட் போட்டுக்கிட்டு இறங்கி, மிஸ்டர் விஜய், பனையூரை தாண்டி உனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா எனக்கு பண்ணையம் பண்ணவே தெரியும் அப்படின்னு காமிச்சு விட்டார்ல. விஜய் போட்டிருக்கிற அதே ட்ரெஸ் தாங்க, அதே வெள்ளச்சட்டை, அதே பழுப்பு கலர்ல பேண்ட், அதை அப்படியே போட்டுக்கிட்டு சாணி எழுதாரு பாருங்க. இங்கிட்டு விஜய்க்கு ஒரு குத்து, இங்கிட்டு சாணி எழுறவங்களுக்கு ஒரு குத்து அப்படின்னு குத்தி விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே சாணி எழுறதுக்கு வெள்ளச்சட்டையை போட்டு போய் அப்படி முறப்பு மாறாம உட்காந்தவரு நம்ம அண்ணாமலையத்தான் இருப்பாரு. அதுவும் வலிச்சு வலிச்சு அழுறாரு, வலிச்சு வலிச்சு சாணி அள்ளி கொண்டு போய் கொட்டுறாரு. நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவோம், சாணிய மொத்தமா அள்ளி கொட்டத்தை கூட்டி கொண்டு போய் ஒரு இடத்துல சேமிச்சு வச்சு நாளைக்கு அதை காய வச்சு அதை எருவாக்கி அதை வயல்ல போட்டு நம்ம அடுத்த உழவுக்கு யூஸ் பண்ணுவோம். இதானே வழக்கம். ஏங்க, எங்க வீட்டுல நாங்க 4 மாடு வளர்த்துருக்குங்க. திடீர்னு எங்க அப்பா இறந்து போறாரு, பொருளாதார நெருக்கடி வருது, வீடை காப்பாத்துறதுக்கு நானும் என் தங்கச்சியும் காலேஜ்ல போய் சேர்ந்த அந்த டைம் 5 மாடை வாங்கி வீட்டுல கட்டி போட்டு வளர்த்து சாணி அள்ளி தண்ணி வச்சு அம்புடு வேலையும் பார்த்தாளுங்க. நாங்க ஒரு ஆள் போய் படப்புல போய் வைக்கல உருவிட்டு வருவோம், ஒரு ஆள் தண்ணி காட்டுவோம், ஒரு ஆள் சாணி அள்ளுவோம், அம்புடு வேலையும் மாத்தி மாத்தி நாங்க 2 பொம்பளை பிள்ளைங்க செஞ்சோம். அவ்வளவு வேலை பார்த்தோம். இவருக்கு நம்ம அண்ணன் மாதிரிலாம் நாங்க அப்படி இல்லைங்க. படக்குன்னு ஒரு நைட்டியை போட்டு டப்புக்கு டப்புக்குன்னு சாணி அள்ளுறதான். நம்ம அண்ணன் தான் நூதனமா வெள்ளச்சட்டை போட்டு உஜாலால முக்கி அயன் மண்ணு சட்டையை போட்டு நம்ம அண்ணன் சாணி எழுறாரு. சரி இருக்கட்டுமே, தலைவர்கள் சாணி எழுனா அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. சரி இருக்கட்டுமேனாச்சு. அதுக்கப்புறம் போறாரு, நம்ம புல்லு பூண்டு அறுத்துட்டு வந்து போடுவோம்ல, செடி கொடி தழை எல்லாம் போடுவோம் மாடுகளுக்கு. பச்சை புல்லு போட்டோம்னா, பச்சை தழை போட்டோம்னா நல்ல பால் கறக்கும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அது உண்மையும் கூட. அதை போய் அறுத்துட்டு வர்றாரு. தாழை விளைய வச்சிருக்காங்க, அதை போய் அறுத்துட்டு வர்றாரு. அறுத்துட்டு வந்து மாடுகளுக்கு எல்லாம் போடுறாரு. சே, வேற லெவலுங்க. அந்த கருணை உள்ளத்தை பார்க்கணுமே அந்த வீடியோல. அப்படியே அள்ளிட்டு வந்து போட்டுட்டு அப்படியே குட்டியெல்லாம் தடவி விட்டுட்டு, அதுக்கப்புறம் காஞ்ச தட்டை, நம்ம ஊர்ல தட்டையெல்லாம் காய வச்சு, சோழத்தட்டை கம்பந்தட்டை எல்லாம் இருக்கும்ல, அது விளையுதுல, விளைஞ்ச பிறகு மேல இருக்கிற கருதை மட்டும் அறுத்து விட்டு மற்றதெல்லாம் அடிச்சு கட்டி வச்சு காய வச்சு சேர்த்து வச்சிருவோம். அதை பின்னாடி அடுத்த விளையிற வரைக்கும்
அதை பொடி பொடியாக வெட்டி வெட்டி மாடு மாடுகளுக்கு கொடுத்தா நல்லா சத்தாக இருக்கும், பால் நல்லா தரும். அதை வெட்டி கொடுப்போம். அதை அண்ணன் எடுத்துகிட்டு போய் உட்காந்து மிஷினில் போட்டு பொடி பொடியாக கட் பண்ணி அதை அப்படியே அள்ளிட்டு போய் போட்டு வேற லெவல் பண்ணிட்டாருங்க. அப்புறம் மம்புட்டியை வர தூக்கிட்டு போறாரு. அதாங்க மண்வெட்டி தூக்கிட்டு போய் ஏதோ வயல்ல இறங்கி தண்ணியை விலகி விடுவாரு, அல்லது தண்ணியை அடப்பாரு போல இருக்குன்னு பார்த்தா ரோட்டு மேல இருந்து தண்ணி உள்ள போகாம லேசா மண்ணை சாத்தி விட்டு போறாரு. என்னமோ போங்க, நீ என்னய்யா என்னை தலைவர் பதவியில தூக்குறியா, நான் ஆடு மாடை மேய்ச்சிட்டு நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு ஏற்கனவே பேட்டி கொடுத்தாரு இல்லையா, அந்த பேட்டியை உண்மைன்னு காட்டணும்ல. நான் மாடை மேய்ச்சிக்கிட்டு மாட்டுச்சாணி அள்ளிக்கிட்டு நான் பாட்டுக்கு என் ஜோலியை பார்த்துட்டு இருக்கீங்க போயா அப்படின்றதான் அந்த வீடியோ. என்னன்னா இடையில முக்கியமான வேலை நடந்துட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாருல ஆடு அண்ணாமலை, அந்த தனி கட்சிக்கு ஆரம்பிச்சா தங்க வார் ரூமோடைய சப்போர்ட் கிடைக்குமா, அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸோடைய சப்போர்ட் கிடைக்குமா, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவின் யங்ஸ்டர்ஸோடைய சப்போர்ட் கிடைக்குமான்னு வாட்ஸ்அப் வழியா ஆய்வு நடந்துட்டு இருக்கு. முக்கியமாக அவங்களுக்கு வார் ரூம்ல செயல்படுகிற அத்தனை பேரை வச்சு மற்றவர்கள் என்னென்னலாம் யோசிக்கிறாங்கன்னு அங்கங்க போட்டு வாங்கிக்கிட்டு அதை கருத்தா எடுத்து அதை தொகுத்துட்டு இருக்கிற வேலையில அண்ணாமலை குரூப்ஸ் இறங்கி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நெருக்கமான குரூப் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்களாம். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாராம். அதுல என்னன்னா, டே நான் ஐபிஎஸ் ஆகி இருப்பேன், இல்லைன்னா ஆடு மேய்ப்பேன், இல்லைன்னா சாணி எழுவேன், எனக்கு என்னன்றதை நான் டிசைட் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு அண்ணன் இறங்கிட்டாரு போல இருக்கு. பாஜக பார்த்து நேற்று பதறி இருக்கு. சாணியவே இந்த அள்ளுறாரே, வேற என்ன பண்ணுவாரோன்னு பதறி போய் கிடக்கு. நமக்கு என்னன்னாங்க, ஏற்கனவே எங்க அப்பா அத்தை சாணி எழுனானா நான் ஒரு காக்கி சட்டை போட்டேன்னா அதுக்கு மேல எங்க போறதுன்னு தான் யோசிக்கணும். இவர் ஐபிஎஸ் ஆயிட்டாரு, கஷ்டப்பட்டு படிச்சு கிடிச்சு மேல அப்படியே நம்புவோம், அப்படியே மேல ஐபிஎஸ் ஆயிட்டாரு. அவர் ஏன் ஆடு மேய்க்க வந்தாரு, அவர் ஏன் சாணி எழுறாருன்னு தான் கேள்வி. நாமெல்லாம் நம்ம பிள்ளைங்க அடுத்த கட்டத்துக்கு வளரணும்னு நினைக்கிறோம், கீழே இறங்கி சாணி எழுணும்னு நினைக்கல. சாணி எழுறது தப்பு கிடையாது, என் பொழப்பு தான் சாணியோட போச்சு, என் புள்ள பொழப்பு நல்லா இருக்கட்டும் நினைக்கிறதான் ஆத்தாப்பேன் ஊர்ச்சனம். நம்ம அரசியலும் கூட பாவம் விதிவிலக்கு நம்ம அண்ணாமலை பாருங்களே. நமக்கு பார்த்தீங்களா, எனக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சுங்க. எப்படி இருந்த மனுஷன், அதுவும் கர்நாடக சிங்கம், இங்க மாட்டுச்சாணி எல்லாம் விட்டாங்களேன்னு தான் நமக்கு வருத்தம்.